ஹலோ guys, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க. நான் தான் சபரி. வெல்கம் டு சிட்டு சபரி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினரா இப்போதான் பைக் ஓட்ட கற்றுக்கிறீங்க, இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் வரக்கூடிய எல்லா மிஸ்டேக்ஸையுமே நீங்கள் பண்ணுவீங்க. சரி ஏன் உம்முன்னு இருக்க? ரைட்ல திரும்ப போற ட்ரைய போடு. சரிங்க மாமா. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வெயிட் பண்ணிட்டே இருங்க. டக்கு டக்கு டக்குன்னு இனிமே வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீக்கெண்ட் அதாவது இப்போ வர சண்டே இருக்கு இல்லையா, அந்த சண்டேக்கு ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அந்த ஒர்க் ஷாப்ல என்ன நடக்கும் அப்படின்னா, லைக் நீங்க ஒரு பிகினரா என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்களோ அது எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளனேஷனோட ஒரு சின்ன ஒரு விர்ச்சுவல் கிளாஸ் மாதிரி நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற எல்லா டவுட்ஸுமே நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும். லைக் எப்படி கியர் போடுறது, என்ன மாதிரி கிளச் யூஸ் பண்ணுறது, எப்படி டவுன் ஷிஃப்ட் பண்ணுறது, எப்படி அப் ஷிஃப்ட், பிரேக்கிங், டேர்னிங்னு சொல்லி எல்லா டவுட்டையுமே நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும். அண்ட் போனஸாக உங்களுக்காக ஒரு Q&A செஷனுமே அந்த ஒர்க் ஷாப்லேயே கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ அங்கே நீங்கள் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தான் இது கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுனால ஜஸ்ட் 999 உங்களுக்கு வரப்போகுது. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ரொம்ப சீக்கிரமா பைக் ஓட்ட கத்துக்கணும், இவ்வளவு டவுட்ஸ் இருக்குதுல யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியாம இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபார்மை ஃபில் பண்ணி வெயிட் பண்ணுங்க. சண்டே மீட் பண்றேன். இப்போ உங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ணியிருக்க பைக் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர் தான். ஆக்சுவலி நான் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன், 1 மினிட்ல வந்துட்டு பைக் ஓட்ட முடியுமா அப்படின்ட்டு. அது நிறைய பேர் என்ன சொன்னாங்க, என்னடா இந்த பைக்கில் 4 கியர் தானே இருக்கும், 5 கியர் நீ ஆட்டடா கதை விட்ற அப்படின்ட்டு. சி கைஸ், திஸ் இஸ் நாட் அ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ், இது வந்துட்டு சூப்பர் ஸ்ப்ளெண்டர். இதில் 5 கியர் இருக்குது. ஓகே, நம்ம எல்லாரும் பண்ணுற ஒரு மிஸ்டேக், இது இல்லாமல் ஒருத்தன் பைக் ஓட்ட கத்திகிட்டு இருந்திருக்கவே முடியாது. என்னென்னா, இங்கே வாங்க, கியர் எதுவுமே இல்லை. இங்கே பார்த்தீங்களா ஸ்டாண்டு தூக்கி விடுறதுக்கு மறந்துடுவோம். இப்போ பாருங்கள், நான் ஸ்டாண்ட் இல்லாமல் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் ஆகுதா? ஃபஸ்ட் கியர் போட்டால் ஆஃப் ஆயிடுச்சு. சரி, இப்போ வர பைக்லலாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக சென்சார்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஸ்டாண்ட் இருக்கும்போது என்ஜினை வந்து ஆட்டோ கட் ஆஃப் பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இப்போ இந்த பைக்கில் ஆஃப் ஆகுது. ஆனால் நிறைய பைக்கில் என்ன நடக்கும்னா, ஸ்டாண்டு போட்டிருக்கும் போதே, அதாவது இப்போ நம்ம எங்கள் அப்பா முன்னாடி வச்சுருந்த பைக்லேயும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா வச்சுருக்க பைக்கில் கூட நீங்கள் இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஸ்டாண்டை போட்டுட்டு ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணி பாருங்கள், நிறைய வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கும், இன்ஜின் ஆட்டோ கட் ஆஃப் ஆகாது. ஏன்னா இப்போது இந்த சென்சார்ஸ்லாம் வந்திருக்கே தவிர முன்னாடி எதுவுமே கிடையாது. ஓகே கேஸ், ஆக்சுவலி இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் கியர் வந்துட்டு முன்னாடி போடுறதுனால ஸ்டாண்டு போட்டிருந்தாலும் போடலனாலும், ஐ மீன் சைட் ஸ்டாண்ட் போட்டிருந்தாலும் போடலனாலும் என்னால் கியர் வந்து போட முடியுது. ஆனால் நிறைய பைக்கில் இப்போது ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி தான் ஃபஸ்ட் கியர் இருக்கும். ஓகேவா, நம்ம இங்கே தான் போட போகிறோம், இங்கே போட மாட்டோம். அப்போ என்னென்னா, இந்த இடத்துல ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு கிளாம்ப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பழைய பைக்கில் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ வர பைக்கில் கொடுக்குறாங்களான்னு தெரில. அது என்ன பண்ணும், இந்த சைட் ஸ்டாண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களால் கியரை போடவே முடியாது, அது தடுக்கும். அது உங்களுக்கு ஒரு இன்டிமேட் பண்ணுற மாதிரி, ஸ்டாண்ட் எடுத்து விட்டுட்டு கியர் போடுங்கன்னு சொல்கிற மாதிரி. பட் இப்போ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்லேயுமே இந்த இன்ஜின் கட் ஆஃப் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரியல. பட் இருந்தாலும் இந்த இன்ஜின் கட் ஆஃப் இருக்குதோ இல்லை எக்ஸ்டர்னல் கிளாம்ப் இருக்குதோ இல்லையோ, நீங்கள் உங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டாண்டை எடுத்துகிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இதோ ஒன் டாப்பில் இல்லை கிளச்சு, ஃபஸ்ட் கியரை போட்டுருவோம், கிளச்சை பிடிச்சி ஸ்டாண்டு போட்டிருக்கோமா போடலையே, எப்படியோ ஃபஸ்ட் கியரை போட்டுருவோம். போட்டதுக்கப்புறம் இந்த கிளச்சை விடுறதுல ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம்ல, அது என்னென்னா, ஃபஸ்ட்டு டைமு சிச்சோ இந்த கிளச்சை எப்படி விட்றது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக விடணுமா இல்லை ஸ்லோவாக விடணுமா, எப்படி விட்றதுன்னு தெரியலேன்னு ஒரு குழப்பம் இருக்கும். சரி, நீங்கள் இதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக விட்டிங்கன்னா பைக் வந்து இப்படி தூக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா, ஆஃப் ஆயிரும். இப்போது வந்துட்டு நான் சடனாக கிளச்சை பிடிச்சிட்டேன், அதனால் எனக்கு இங்கேயே ஆஃப் ஆகி நின்றுச்சு. நீங்கள் விட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, போயிருக்கோம் அப்படியே தூக்கிட்டு. ஸோ இது ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஓகே, அப்போ என்னடா சபரி பண்ணுறது, ஃபாஸ்ட்டாக விடக்கூடாது, ஸ்லோவாக தானே விடணும். ஆமாம், ஸ்லோவாக தான் விடணும். எனக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப கம்மி கண்ணா. பட் ஸ்லோவாக விட்டாலும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பக்கம் பிரேக்கையும் பிடிச்சிக்கிறது, முன்னாடி பிரேக்கையோ இல்லை பின்னாடி பிரேக்கையோ பிடிச்சிக்கிட்டு கிளச்சை விட்றது. என்ன நடக்கும், கிளச்சை விடுவோம் பொறுமையாக தான், ஆனால் பைக் மூவ் ஆகாமல் ஆகாது, ஆஃப் ஆயிரும். இதுவும் பண்ணுவோம். அப்புறம் பிரேக்கெல்லாம் பிடிக்க மாட்டோம், கிளச்சையும் விட மாட்டோம். என்னடா பைக் மூவ் ஆகலையே, ஓகே ஆக்சிலேட்டரை கொடுக்க சொன்னாங்களே, அப்போ ஆக்சிலேட்டர் தான் கொடுக்கணும்னு நினச்சிட்டு கிளச்சை விட்டுருக்க மாட்டோம், பிரேக்கையும் பிடிச்சிருக்க மாட்டோம், ஆனால் ஆக்சிலேட்டரை மட்டும் கொடுத்துட்ருப்போம். பைக் இங்கே
உருன்னு த்ராட்டில் சவுண்டு மட்டும் கேட்க மூவே ஆகாமல் இருக்கும். ஸோ கைஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ் அ பிகினராக இந்த ஒரு விஷயத்த நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் இது. நீங்கள் சல்லுன்னு காலத்துக்கு வச்சுட்டு போயிட்டுருக்கலாம் ஜம்முன்னு. ஓகேவா? என்ன பண்ணணும்னா இருங்க, நான் ஃபஸ்ட்லேருந்து வரேன். இப்போ நியூட்ரலில் இருக்குது, கிளட்சை பிடிச்சாச்சு. ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு கிளட்சில் இருந்து பொறுமையாக கையெடுங்க. காலங்காலமாக என்னோடய எல்லா வீடியோவில் நான் சொல்லிகிட்டு இருக்கிறது இது தான். கிளட்சிலேருந்து பொறுமையாக கை எடுத்திங்கன்னா பாருங்கள், நான் ஆக்சிலரேஷனே கொடுக்கல, அதுவாக மூவ் ஆகுது. தெரியுதா? நான் கொடுக்கல, அதுவாக மூவ் ஆகுது. ஸோ எப்போ நீங்கள் கிளட்சிலேருந்து பொறுமையாக கை எடுக்கும்போது ஒரு மூமெண்ட் உங்களுக்கு கிடைக்குதோ அப்போது இந்த ஆக்சிலரேஷனை லைட்டாக கொடுக்கணும். அது வரைக்குமே நீங்கள் என்ன தான் ஆக்சிலரேஷனை கொடுத்தாலும் பைக் போகாது. கிளட்சை நீங்கள் எவ்வளோ நேரம் பிடிச்சி வச்சுருக்கீங்களோ அவ்வளோ நேரம் பைக் உங்கள் கிட்டே நிற்கும். நீங்கள் எப்போ ரிலீஸ் பண்ணுறீங்களோ அந்த டைமில் தான் மூவ்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், மூவ் ஆகுதா? இந்த மூவ்மெண்ட் இருக்கும்போது ஆக்சிலரேஷனை லைட்டாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். செகண்ட் கியர். இந்த செகண்ட் கியர் எப்படி சபரி உனக்கு மாற்ற தெரியுது? எனக்கு கரெக்டாக இந்த ஸ்பீடில் இந்த கியர் போகணுன்னு தெரியலனா நீங்கள் உங்கள் பைக்கோட சவுண்டை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இப்போது செகண்ட் கியரில் தான் இருக்குது பைக்கு. நான் ஒரு 25 மேலே போக ஆரம்பித்ததுமே ரொம்ப நாய்ஸ் கேட்குது, தெரியுதா? அதாவது எக்ஸாஸ்ட்லேருந்து ரொம்ப சவுண்ட் அதிகமாக கேட்குது, பார்த்தீங்களா? ஸோ எந்த இடத்துல உங்கள் எக்ஸாஸ்ட் நோட்டை வந்து அதிகமாக ஸ்டார்ட் பண்ணுதோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு கியர் ஏற்றிடணும். ஓகே, இந்த கியருக்கான ஸ்பீடு இது கிடையாது, இது வந்து ஒவ்வொரு பைக்குக்கு வேரி ஆகலாம். கரெக்டாக இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த கியர் தான் இருக்கணும்னு இல்லை. ஏன்னா ஒரு சில பைக்கில் பார்த்தீங்கன்னா லோவர் எண்ட் வந்து நல்லா கொடுத்துருப்பாங்க. ஹை கியர்ஸில் நீங்கள் ஸ்லோ ஸ்பீடில் கூட போகலாம். ஒரு சில பைக் மிட் ரேஞ்ச் நல்லாயிருக்கும். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த பைக். ஸோ அதனால் நம்ம கரெக்டாக ஒரு ரேஞ்ச் சொல்ல முடியாது. அப்ராக்சிமேட்டாக 0 to 15 ஃபஸ்ட் கியர், 15 to 25 செகண்ட் கியர், 25 to 35 தேர்டு, 35+40+ போனீங்கன்னா ஃபோர்த்து கியர், அப்புறம் ஒரு 45, 47 அதுக்கு மேலெலாம் போனீங்கன்னா ஃபிஃப்த் கியர் போட்டுக்கோங்க. இதுதான் ஒரு அப்ராக்சிமேட்டான ரேஞ்சாக சொல்ல முடியுமே தவிர எக்ஸாக்டாக இந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்கன்னு சொல்ல முடியாது. அது நீங்கள் ரொம்ப பழைய பைக் வச்சும் கற்றுக்கலாம். இப்போ ரீசெண்டாக நான் நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன், டியூக் 390 கற்றுக்கிட்டேன் ப்ரோ அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் பைக்கோட பவரை பொறுத்து அதோட கியர் ரேஷியோ பொறுத்து அது மாறும். அந்த அப்ராக்சிமேட் ரேஞ்சாக நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் அடுத்த மிஸ்டேக் என்ன பண்ணுவோன்னா, கியருக்கு ஏற்ற ரேஷியோ. நம்ம எந்த கியரில் போகிறோமோ அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ண மறந்துடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு நிமிஷம் இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு 5th கியரில் இருக்கேன். என்னோடய ஸ்பீடு பாருங்கள், ஒரு 47 இப்படி 50 கிட்டத்தட்ட போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சில டைம் வந்துட்டு ரொம்ப ஸ்லோ பண்ணிடுறது. இப்படி ஒரு டிராஃபிக்கில் நீங்கள் 5th கியரை போட்டுக்கிட்டு 20ல் 10க்குள்ளே போனீங்கன்னா ஒரு மாதிரி பைக் அடைக்கிது, பார்த்தீங்களா? இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துக்கு அதாவது 15க்கு தேவையான கியர் ரேஷியோ என்ன? கிளட்சை பிடிச்சிட்டு செகண்ட் கியர் கொண்டு வந்துடணும். செகண்ட் கியர் கொண்டு வந்துட்டு நீங்கள் திரும்ப மூவ் பண்ணுறீங்க பாருங்கள், அது வரைக்கும் கிளட்சை ரிலீஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எப்போ மூவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போது கிளட்சை பொறுமையாக தான் விடணுமே தவிர சட்டுன்னு விட்டுறக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு லைக் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்லேயோ இல்லை ரொம்ப நெருக்கமாக ஒரு கூட்டத்துலேயோ இந்த மாதிரி ஸ்பீடாக போய் சடனாக நீங்கள் கியர் குறைக்கிறீங்கன்னா இந்த கிளட்சை விட்டுறக்கூடாதுங்க. கிளட்சை நீங்கள் ரிலீஸ் பண்ணுற வரைக்குமே ஆக்சிலரேஷனை கொடுக்கக்கூடாது. லைக் நீங்கள் ஃபஸ்ட் கியரை போட்டுட்டு எப்படி மூவ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தான். ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு 5வது கியர்லேருந்து 3வது கியர் குறைச்சி ஒரு ஸ்பீடு வந்து 15க்கு கீழே கொண்டு வரீங்க அப்படின்ற பட்சத்தில் 2வது கியர்லேயோ ஃபஸ்ட் கியருக்கோ போகிறீங்கன்னா நீங்கள் ஆக்சிலரேஷனை எப்போ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அது வரைக்குமே ஹாஃப் கிளட்சில் தான் இருக்கணும். உங்கள் கிளட்சை நீங்கள் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்பீடுக்கேற்ற கியர் ரேஷியோ மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறதுனால என்ன நடக்கும்னா, ஆப்வியஸ்லி உங்கள் கியர் பிளேட் வந்து தேய்மானம் நடக்கும். கிளட்ச் பிளேட் வந்து டேமேஜ் நடக்கும். என்ஜினுக்குள்ளேயுமே நிறைய பார்ட்ஸ் தேய்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பீடுக்கேற்ற கியர் ரேஷியோவை மெயின்டைன் பண்ண பழகிக்கோங்க.